ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் சிவவேலன். செவத்தியா தாத்தா சைக்கிள். செவத்தியா தாத்தா சைக்கிள் கதை உருவான விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். குறிப்பாக அந்த சைக்கிள் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதை பார்த்து அதை இம்ப்ரெஸ் பண்ணி எழுதினேன். நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது ரொம்ப சிரமப்பட்டோம். திருவேற்காடில் உள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே தான் அந்த லொக்கேஷன் பார்க்குறது. ஒவ்வொரு சீனாக பிரிக்கும் போது இந்த மணல் வேணும், தார் ரோடு வேணும், சரளை மண், அப்புறம் பாறை மாதிரி இடம், அப்புறம் முள்ளுக்காடு. இப்போ இந்த திருநெல்வேலி சைடில் எப்படிலாம் இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். வினோத் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு என்னோடய டீமில் நியமிச்சந்திரன் சொல்லிட்டு ஆக்டர் டிரெக்டர் நியமிச்சந்திரனை சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் இல்லைன்னா இந்த படம் வளர்ந்துருக்கவே இருக்காது. ஸ்கிரிப்ட் கையில் இருக்கும் போதே மோட்டிவேஷன் பண்ணி என்னை கொண்டு வந்தது நியமிச்சந்திரன். அப்போ ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணி போகும்போது சின்ன பசங்களை வச்சு தான் போனோம். ஏன்னா ஆகஸ்ட் அப்போ சின்ன வயசாக இருந்தது, 12 வயசு. அந்த சர்க்கிளில் ஒரு பசங்களை நாங்கள் ரிஹர்சல் போகும்போது அது சைக்கிள் ஓட்ட எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் தான் காலேஜ் பசங்க படிக்கிற மாதிரி பசங்களும் ஒரு சின்ன பையனை வச்சு நம்ம கம்போஸ் பண்ணோம். அது நல்லபடியாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் அந்த லொக்கேஷனில் வச்சு ரிஹர்சல் பண்ணி உள்ள சைக்கிள் ரேஸ்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது நிறைய சிரமத்துக்குள்ளாச்சு. அது கீழே விழுந்து தடுமாறி அடிபட்டு அது நிறைய ஸ்ட்ரகிள் நடந்தது. சார், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது. தொடர்ந்து அரிதர் ஆக்டிங் ஸ்டூடியோவில் செவத்தியா தாத்தா சைக்கிளை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். ஆக்டர் சிவவேலன்.